மதிப்புமிக்க மேஷராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எம்பெருமான் சிவனின் ஆசிகள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். இந்த பதிவை முழுமையாக பார்த்து உங்களுக்கு பிடித்திருந்தால் சிவ வாக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். அதோடு வீடியோவை லைக் செய்து அனைவருக்கும் பகிர்ந்து உதவுங்கள். உங்கள் மதிப்புமிக்க ஆதரவிற்கு மிக்க நன்றி. மேஷராசிக்காரர்களே, நீங்க வாழ்க்கையில நிறைய அனுபவிச்சிருப்பீங்க. நல்ல காலமும் பார்த்திருப்பீங்க. குடும்பம், வேலை, பணம் எல்லாமே ஒரு கட்டத்துல சரியாக போயிட்டே இருந்திருக்கும். அப்புறம் திடீர்னு எதுவும் எதிர்பாராத ஒரு பிரச்சனை. நம்பின மனிதர்கள் விலகி இருப்பாங்க. உதவி வரும் நினைச்ச இடத்துல அமைதி மட்டும் இருந்திருக்கும். நான் என்ன தப்பு பண்ணினேன் என்ன நீங்க தனியா இரவுல யோசிச்ச நேரங்கள் இருக்கும். அந்த நேரங்கள்ல ஜோதிடம் பேசாது, நண்பர்கள் பேச மாட்டாங்க, உறவுகள் கூட சில நேரம் மௌனமா இருக்கும். அந்த மௌனம் தான் பிரபஞ்சத்தின் முதல் அழைப்பு. 2026 மேஷராசிக்காரர்களே, பிரபஞ்சம் உங்களை சோதிக்க வரல, தண்டிக்க வரல, உங்களை மாற்ற அழைக்கத்தான் வந்திருக்கு. இது பணம் வரும் வருடமா? இல்ல. இது உடனடி அதிர்ஷ்டம் தரும் வருடமா? இல்ல. இது உங்கள் சிந்தனை மாற வேண்டிய வருடம். யாரை நம்பணும், யாரை நம்ப கூடாதுன்னு புரிஞ்சுக்க வேண்டிய வருடம். எல்லார்ட்டுமே எல்லாம் சொல்லற பழக்கத்தை நிறுத்த வேண்டிய வருடம். மேஷ ராசிக்காரங்களா பிறந்ததுனால நீங்க வேகமா முடிவு எடுப்பீங்க. நம்பிக்கை அதிகம் இருக்கும். நானே பார்த்துக்குவேன்னு சொல்ற துணிச்சல் இருக்கும். ஆனா 2026 பிரபஞ்சம் ஒரு விஷயத்தை தெளிவா சொல்லுது. வேகம் உன்னோட பலம்தான். ஆனா இந்த வருடம் அதே வேகம் உன்னோட சோதனையாக மாறலாம். அதனாலதான் இந்த வீடியோ ஜோதிட பலன் சொல்ல வரல, பயமுறுத்த வரல, உங்களை எச்சரிக்க வருது, உங்களை வழிநடத்த வருது. மேஷ ராசிக்காரர்களே, இந்த செய்தி உங்களுக்கு லேசா கூட உள்ளுக்குள்ள தொட்டிருந்தா அது கோயின்சிடன்ஸ் இல்ல, அது பிரபஞ்சத்தின் அழைப்பு. இந்த பயணம் இப்பதான் ஆரம்பம். மீதிய கவனமாக கேளுங்க. ஏன்னா 2026 உங்கள் வாழ்க்கை மாறணும்னா முதல்ல நீங்கள் மாறணும். மேஷ ராசிக்காரர்களே, நீங்கள் வாழ்க்கையில அதிகமாக இழந்தது பணம் அல்ல, வாய்ப்புகள் அல்ல, மனிதர்கள் அல்ல. நீங்கள் அதிகமாக இழந்தது உங்கள் மன அமைதி. ஒரு காலத்தில் நீங்கள் சிரித்தீர்கள், மனம் திறந்து பேசினீர்கள், யாரிடமும் தயங்காமல் உங்கள் எண்ணங்களை வெளிப்படுத்தினீர்கள். ஆனால் ஒவ்வொரு முறையும் அந்த திறந்த மனதுக்கு பதிலாக கிடைத்தது புரிதல் அல்ல, பயன்பாடு. உங்கள் உண்மையை சிலர் தங்களுக்கான வசதியாக மாற்றிக் கொண்டார்கள். நீங்கள் உங்களை பற்றி பேசும்போது, உங்கள் வாழ்க்கையை பற்றி சொல்லும் போது, உங்கள் எதிர்காலத்தை பற்றி கனவாக பகிர்ந்த போது, சிலர் அதை உங்களோடு சேர்ந்து கனவு கண்டதாக நடித்து பின்னால் அதையே உங்களை விட முன்னதாக பயன்படுத்தினார்கள். அந்த நேரத்தில் நீங்கள் கோபப்படவில்லை, ஏமாற்றம் தான் வந்தது. நாம் இப்படி சொல்லாமல் இருந்திருக்கலாமோ என்ற எண்ணம் தான் முதலில் வந்தது. நீங்கள் நம்பிக்கை வைத்தது தவறு இல்லை. ஆனால் அந்த நம்பிக்கையை எல்லோருக்கும் கொடுத்ததுதான் உங்கள் வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் காயங்களை உருவாக்கியது. சிலர் உங்கள் வாழ்க்கையில் இருப்பது போல நடித்தார்கள். ஆனால் அவர்கள் உண்மையில் உங்களோடு இல்லை. உங்கள் வெற்றியின் போது சிரித்தார்கள், உங்கள் வீழ்ச்சியின் போது அமைதியாக விலகினார்கள். பல முறை நீங்கள் தனியாக இருந்திருக்கிறீர்கள். உடலில் இல்லை, மனதில். சுற்றி மனிதர்கள் இருந்தாலும் உங்களை புரிந்து கொள்கிற ஒரே மனிதனாக நீங்களே இருந்திருக்கிறீர்கள். அந்த தனிமை தான் உங்களை அதிகமாக சிந்திக்க வைத்தது. அந்த சிந்தனை தான் உங்களை மெதுவாக மாற்ற ஆரம்பித்தது. நீங்கள் எப்போதும் வலிமையானவராக இருக்க முயன்றீர்கள். அழுதாலும் யாருக்கும் தெரியாமல் அழுதீர்கள், உடைந்தாலும் யாருக்கும் தெரியாமல் உடைந்தீர்கள். ஏனென்றால் நான் சரி என்று காட்ட வேண்டும் என்ற ஒரு பழக்கம் உங்களுக்குள் ஆழமாக பதிந்திருக்கிறது. ஆனால் அந்த பழக்கம் தான் உங்களை சோர்வடைய செய்தது. மேஷ ராசிக்காரர்களே, நீங்கள் பிறருக்கு உதவும் போது கணக்கு போடவில்லை. ஆனால் பிறர் உங்களுக்கு உதவ வேண்டிய நேரத்தில் அவர்கள் கணக்கு போட்டார்கள். இவன் நமக்கு என்ன பயன் என்ற எண்ணம் சிலரிடம் இருந்தது. அதை நீங்கள் பின்னால் தான் உணர்ந்தீர்கள். அந்த உணர்வு தான் உங்களை மௌனமாக்கியது. நீங்கள் யாரையும் குறை சொல்லவில்லை, யாரையும் வெளியில் அம்பலப்படுத்தவில்லை, உங்களுக்குள் வைத்துக் கொண்டீர்கள். ஆனால் உங்களுக்குள் வைத்துக் கொண்ட ஒவ்வொரு வலியும் ஒரு நாளில் உங்களை வேறு மனிதனாக மாற்றியது. அந்த மாற்றம் உடனடியாக இல்லை, அது மெதுவாக ஆழமாக நடந்தது. 2026 அந்த மாற்றம் வெளியில தெரிய ஆரம்பிக்கும் வருடம். நீங்கள் இனிமேல் எல்லாரிடமும் ஒரே மாதிரி பேச மாட்டீர்கள். எல்லாரிடமும் ஒரே அளவுக்கு நெருக்கம் காட்ட மாட்டீர்கள். யார் உண்மையானவர், யார் முகமூடி அணிந்தவர் என்பதை நீங்கள் பேசாமலே புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீர்கள். இந்த வருடம் உங்கள் வாழ்க்கையில் சில மனிதர்கள் தானாகவே விலகுவார்கள். நீங்கள் எதுவும் செய்ய வேண்டியதில்லை. விலகுபவர்கள் விலக வேண்டியவர்கள் தான். அந்த விலகல் உங்களை காலியாக்காது, அது உங்களை இலகுவாக்கும். தேவையில்லாத சுமைகள் போகும்போதுதான் உண்மையான சுவாசம் வரும். நீங்கள் இதுவரை பல முறை எல்லாம் எனக்கு எதிராதான் நடக்குது என்று நினைத்திருப்பீர்கள். ஆனால் உண்மை என்னவென்றால் எல்லாம் உங்களை உருவாக்கத்தான் நடந்தது. ஒவ்வொரு ஏமாற்றமும், ஒவ்வொரு காயமும், ஒவ்வொரு தனிமையும், இவை எல்லாம் உங்களை வலிமையானவராக மாற்றிய பயிற்சிகள். இந்த வருடம் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் ஒன்று உள்ளது. அது எல்லோருக்கும் எல்லாமாக முயற்சி செய்ய வேண்டாம் என்பதுதான். நீங்கள் எல்லோருக்கும் நல்லவராக இருக்க வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் உங்களுக்கு சரியானவராக இருந்தால் போதும். உங்கள் வாழ்க்கையை யாரும் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. உங்களிடத்தில் நின்று நடந்தவர்கள் மட்டுமே உங்கள் வலியை உணர முடியும். அதனால் உங்கள் முடிவுகளை எல்லோருக்கும் விளக்க முயற்சி செய்யாதீர்கள். விளக்கம் கேட்பவர்கள் புரிந்து கொள்ள வரவில்லை, மதிப்பீடு செய்யத்தான் வருகிறார்கள்.
இந்த வருடம் நீங்கள் மெதுவாக உங்கள் எல்லைகளை வரைய ஆரம்பிப்பீர்கள். யாருக்கு எவ்வளவு இடம், யாரிடம் எவ்வளவு தூரம், இந்த தெளிவு உங்களுக்கு வரும். இது உங்களை தனிமைப்படுத்துவதற்காக இல்லை, இது உங்களை பாதுகாப்பதற்காக. நீங்கள் இனிமேல் உடனடி முடிவுகள் எடுக்க மாட்டீர்கள். ஒரு வார்த்தை சொல்வதற்கு முன் யோசிப்பீர்கள். பல வருடங்களாக நீங்கள் தேடிய அமைதி 26ஆம் ஆண்டு அந்த அமைதியை மீண்டும் உங்களுக்கே திருப்பி கொடுக்கிறது. இந்த வருடம் நீங்கள் பணம் சம்பாதிக்கலாம், இல்லாமலும் போகலாம், உயர்வு வரலாம், தாமதமாகலாம். ஆனால் ஒரு விஷயம் உறுதி, நீங்கள் இனிமேல் உங்களை இழந்து எதையும் அடைய முயற்சி செய்ய மாட்டீர்கள். அதுதான் உண்மையான வளர்ச்சி. வாழ்க்கை உங்களை தோற்கடிக்கவில்லை, வாழ்க்கை உங்களை பயிற்சி செய்தது. இப்போது அந்த பயிற்சியின் பயனை காண வேண்டிய நேரம். இதுவரை நீங்கள் சகித்தது போதும். இனிமேல் நீங்கள் தேர்வு செய்ய ஆரம்பிப்பீர்கள். இந்த பாதை எளிதாக இருக்காது. சில நேரங்களில் நீங்கள் பழைய மனிதராக மாற நினைப்பீர்கள். பழைய பழக்கங்கள் இழுத்துக் கொண்டு போகும். ஆனால் நீங்கள் இப்போது அந்த மனிதர் இல்லை. நீங்கள் அனுபவித்த வலி உங்களை மாற்றிவிட்டது. 2026ஆம் ஆண்டு மேஷ ராசிக்காரர்களே, உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனை. சத்தமில்லாத ஆனால் ஆழமான திருப்பம். இதை எல்லோரும் பார்க்க மாட்டார்கள், ஆனால் நீங்கள் உணர்வீர்கள். இதுவே ஆரம்பம், இதுவே உண்மை, இதுவே பிரபஞ்சம் உங்களிடம் சொல்லும் அடுத்த செய்தி. மேஷ ராசிக்காரர்களே, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பின்னோக்கி பார்த்தால் ஒரு விஷயம் தெளிவாக தெரியும். உங்கள் வாழ்க்கை ஒருபோதும் சோம்பேறித்தனமாக இருந்தது இல்லை. நீங்கள் எப்போதும் ஏதாவது ஒன்றை தொடங்கிக் கொண்டே இருந்திருக்கிறீர்கள். ஒரு புதிய வேலை, ஒரு புதிய திட்டம், ஒரு புதிய கனவு, ஒரு புதிய உறவு, ஒரு புதிய முயற்சி. தொடக்கம் என்ற விஷயத்தில் உங்களுக்கு எப்போதும் தைரியம் இருந்திருக்கிறது. யாரும் தயங்கும் இடத்திலே நீங்கள் முன்னால் போய் நின்றிருக்கிறீர்கள். உங்கள் மனநிலை வேகமானது. முடிவெடுக்க அதிக நேரம் எடுத்துக்கொள்ளும் பழக்கம் உங்களிடம் இல்லை. இது சரி என்று தோன்றினால் உடனே அதில் குதித்து விடுவீர்கள். அந்த வேகம் சில நேரங்களில் உங்கள் வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றங்களையும் கொடுத்திருக்கிறது. ஆனால் அதே வேகம்தான் பல நேரங்களில் உங்களை எதிர்பாராத பிரச்சனைகளுக்குள் தள்ளி இருக்கிறது. இன்னொரு முக்கியமான குணம் அதிக நம்பிக்கை. நீங்கள் ஒருவரை நம்பினால் முழுமையாக நம்புவீர்கள். பாதி நம்பிக்கை, சந்தேகம், கணக்கு போடுதல் போன்ற விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்காது. நம்மாள் என்று நினைத்துவிட்டால் அவர்களிடம் உங்கள் மனதை முழுமையாக திறந்து விடுவீர்கள். ஆனால் அந்த அளவுக்கு எல்லோரும் தகுதியானவர்கள் அல்ல என்பதை நீங்கள் பலமுறை அனுபவத்தின் மூலம்தான் கற்றிருக்கிறீர்கள். உங்கள் உணர்ச்சிகள் உங்கள் அறிவை விட வேகமாக செயல்படும். மனதில் ஏதாவது தோன்றினால் அதை பற்றி முழுமையாக சிந்திப்பதற்கு முன்பே செயல்படுவீர்கள். அந்த நேரத்தில் அது சரியாகத்தான் தோன்றும். ஆனால் காலம் செல்ல செல்ல அப்போது கொஞ்சம் பொறுமையாக இருந்திருந்தால் இப்படி ஆகி இருக்காதே என்ற எண்ணம் உங்களுக்குள் வந்திருக்கும். ஒரு ஆழமான மனநிலை இருக்கிறது. என்னால் எல்லாம் சமாளிக்க முடியும். உதவி கேட்பதை பலவீனமாக நினைப்பவர்கள் நீங்கள். சுமை அதிகமாக இருந்தாலும் தனியாக தூக்க முயற்சி செய்வீர்கள். மற்றவர்களை பாதிக்கக்கூடாது, யாரிடமும் கஷ்டத்தை சொல்லக்கூடாது என்று நினைப்பீர்கள். ஆனால் அந்த பழக்கம்தான் உங்களை பலமுறை உடல் மனசோர்வுக்கு கொண்டு போயிருக்கிறது. இப்போது உங்கள் வாழ்க்கையின் சுழற்சியை கவனியுங்கள். ஒவ்வொரு முறையும் ஒரு நல்ல தொடக்கம் இருக்கும். புதிய வேலை கிடைக்கும், ஒரு உறவு நம்பிக்கையோடு ஆரம்பிக்கும், குடும்பத்தில் நிலைமை சீராகும், பண வரவு ஓரளவு மேம்படும். அந்த நேரத்தில் நீங்கள் முழு மனதோடு உழைப்பீர்கள். நேரம், உழைப்பு, உணர்ச்சி எல்லாவற்றையும் அதில் போடுவீர்கள். சிறிது காலம் எல்லாம் சரியாக போறது போல இருக்கும். நீங்க இப்பதான் வாழ்க்கை சரியான பாதையில போகுது அப்படின்னு நம்ப ஆரம்பிப்பீங்க. அந்த நம்பிக்கை தான் அடுத்த கட்டத்துல உங்களை அதிகமாக காயப்படுத்தும். எதிர்பாராத ஒரு பிரச்சனை வரும். திடீரென பணச்சிக்கல், வேலையிடத்தில் அழுத்தம், நம்பிய ஒருவருடன் மனக்கசப்பு, குடும்பத்தில் ஒரு சுமை. அந்த பிரச்சனை சிறியதாக ஆரம்பித்தாலும் நீங்கள் அதை தனியாக சமாளிக்க முயற்சி செய்வீர்கள். மற்றவர்களிடம் சொல்லாமல் உள்ளுக்குள் வைத்துக் கொண்டு போராடுவீர்கள். அந்த போராட்டம் நீண்ட நேரம் சென்றால் உங்கள் சக்தி மெதுவாக குறையும். மனதளவில் சோர்வு வரும். அதே நேரத்தில் வெளியில் எல்லாம் சரி என்று காட்ட முயற்சி செய்வீர்கள். ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த சுமை தாங்க முடியாமல் உடையும். அப்போது நீங்கள் மீண்டும் ஆரம்ப நிலைக்கு வந்துவிட்டது போல உணர்வீர்கள். எல்லாம் புதுசா தொடங்கணும் என்ற நிலை. மீண்டும் பூஜ்யம், மீண்டும் முயற்சி, மீண்டும் உழைப்பு. இந்த சுழற்சி உங்கள் வாழ்க்கையில் எத்தனை முறை நடந்திருக்கிறது என்பதை நீங்களே கணக்கு போட்டால் ஆச்சரியப்படுவீர்கள். அதனாலதான் பல நேரங்கள்ல நீங்கள் என்னுடைய வாழ்க்கை ஏன் இப்படிதான் திரும்ப திரும்ப நடக்குது என்று உங்களையே கேட்டிருப்பீங்க. இங்கே ஒரு முக்கியமான உண்மை இருக்கிறது. இது கிரகங்களின் குற்றம் மட்டுமல்ல, இது நேரத்தின் சதி மட்டுமல்ல, இது உங்கள் வாழ்க்கை முறை, இது ஒரு பழக்கம், இது ஒரு மாதிரி. அதைத்தான் பிரபஞ்சம் இப்போது உங்களுக்கு புரிய வைக்கிறது. கிரகங்கள் என்ன செய்கின்றன? அவை ஒரு சூழ்நிலையை உருவாக்குகின்றன, ஒரு வாய்ப்பு, ஒரு சவால், ஒரு திருப்பம். ஆனால் அந்த சூழ்நிலையில நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்கள் என்பது முழுமையாக உங்க கையில தான் இருக்கிறது. ஒரே மாதிரியான சூழ்நிலையில ஒரே மாதிரியான முடிவுகளை எடுத்தால் ஒரே மாதிரியான முடிவுகள் தான் கிடைக்கும். நீங்கள் பலமுறை அதையே செய்திருக்கிறீர்கள். அதனால் தான் பலமுறை அதே வலி, அதே ஏமாற்றம், அதே சோர்வு திரும்ப திரும்ப வந்திருக்கிறது. மேஷ ராசிக்காரர்களே, 2026ஆம் ஆண்டு இந்த சுழற்சியை உடைக்க வந்திருக்கிறது. ஆனால் அது வெளியில் இருந்து வந்து உடைக்காது. அது உங்களுக்குள் இருந்துதான் உடைக்கப்படும். இந்த வருடம் நீங்கள் திடீர் முடிவுகளை எடுக்க முன் ஒரு கணம் நின்று யோசிக்க ஆரம்பிப்பீர்கள். ஒருவரை முழுமையாக நம்புவதற்கு முன் அவர்களின் நடத்தை கவனிப்பீர்கள். உங்கள் உணர்ச்சிகள் உங்களை வழிநடத்தாமல் உங்களுடைய அனுபவம் உங்களை வழிநடத்த ஆரம்பிக்கும். இதனால ஆரம்பத்தில் நீங்கள் உங்களை அடையாளம் காண முடியாமல் போகலாம். நான் ஏன் இப்படி மாறிக்கிட்டேன் என்று தோன்றலாம்.
ஆனால் அந்த மாற்றம் தான் உங்கள் வாழ்க்கையில் தேவைப்பட்ட மாற்றம். இனிமேல் ஒவ்வொரு முறையும் புதிய தொடக்கம் வரும்போது நீங்கள் அதில் முழுவதையும் போட மாட்டீர்கள். ஒரு பகுதியை உங்களுக்காக வைத்துக் கொள்வீர்கள். அதுதான் உங்களை மீண்டும் பூஜ்யத்திற்கு விழாமல் காப்பாற்றும். பிரபஞ்சம் இப்போது உங்களிடம் சொல்லும் செய்தி மிக எளிது. கிரகங்களை குறை சொல்லாதீர்கள். நேரத்தை சபிக்காதீர்கள். உங்களுடைய முடிவுகளை கவனியுங்கள். உங்கள் பழக்கங்களை பாருங்கள். அங்கேதான் மாற்றத்தின் விசை இருக்கிறது. இந்த உண்மையை நீங்கள் புரிந்து கொண்ட நாளிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் சுழற்சி குறையும். முன்னேற்றம் மெதுவாக இருந்தாலும் நிலைத்ததாக இருக்கும். மீண்டும் மீண்டும் உடைந்து எழ வேண்டிய அவசியம் இருக்காது. இதுதான் மேஷ ராசிக்காரர்களுக்கான வாழ்க்கை முறை விளக்கம். இது ஜோதிட பலன் அல்ல. இது உங்கள் வாழ்க்கை உங்களுக்கே காட்டும் கண்ணாடி. போராட்ட வருடங்கள், பிரபஞ்சம் சோதனை செய்யும் காலம். மேஷ ராசிக்காரர்களே, இந்த பகுதி எளிதானது அல்ல. ஏனெனில் இது எதிர்கால கனவுகள் பற்றி பேசாது. இது நீங்கள் ஏற்கனவே அனுபவித்த வழிகளை பெயர் வைத்து அழைக்கும் பகுதி. நீங்கள் இதெல்லாம் என் வாழ்க்கையில தான் நடக்குதா என்று தனியாக இரவில் நினைத்த தருணங்களை நேரடியாக தொடும் பகுதி. உங்கள் வாழ்க்கையில் கவனித்து பார்த்தால் ஒரு விஷயம் தெளிவாக இருக்கும். எல்லாம் சரியாக போகும் நேரத்தில்தான் அடி வருவது போல இருக்கும். வேலை ஓரளவு நிலைபெறும். பணம் சீராக வர ஆரம்பிக்கும். குடும்பத்தில சிரிப்பு திரும்பும். உள்ளுக்குள் இப்பதான் வாழ்க்கை சரியாக ஆரம்பிக்குது என்று ஒரு நிம்மதி வரும். அந்த நிம்மதியே அதிக நாட்கள் நிலைக்காது. திடீரென்று ஒரு பிரச்சனை, யாரும் எதிர்பாராத ஒரு சிக்கல், ஒரு தொலைபேசி அழைப்பு, ஒரு செய்தி, ஒரு முடிவு. அந்த ஒரு தருணம் போதும் முழு சமநிலையும் குலைந்து போக. அந்த நேரத்தில் நீங்கள் சுற்றி பார்ப்பீர்கள். உதவி தேடி அல்ல, ஆதரவு தேடி. நான் தனியாக இல்லையே என்று உணர ஒரு வார்த்தை தேடி. ஆனால் அங்கே மௌனம்தான் இருக்கும். யாரும் உதவ முன் வர மாட்டார்கள். யாரும் கை நீட்ட மாட்டார்கள். நீங்கள் நினைத்த மனிதர்கள் அந்த நேரத்தில் வேலையாயிருப்பார்கள். பிஸி ஆகிவிடுவார்கள் அல்லது மெதுவாக விலகுவார்கள். அதிலும் அதிக வழி தருவது என்ன தெரியுமா? நீங்கள் முழுமையாக நம்பிய மனிதர்கள் அதே நேரத்தில் மௌனமாகிவிடுவது. பேசிக் கொண்டிருந்தவர்கள் திடீரென்று பேசாமல் போவது. நாள்தோறும் தொடர்பில் இருந்தவர்கள் ஒரு காரணமும் சொல்லாமல் தூரமாகிவிடுவது. அந்த மௌனம்தான் உங்களை அதிகமாக உடைக்கிறது. கோபம் வராது, சண்டை போட தோன்றாது. ஒரே ஒரு கேள்விதான் மனதுக்குள் சுழலும். நான் இவ்வளவு நம்பினேனே. மேஷ ராசிக்காரர்களே, இந்த சோதனை உங்களுக்கு ஏன் வருகிறது? இதற்கு காரணம் என்ன? நீங்கள் நினைப்பது போல அது அகந்தை அல்ல. நீங்கள் அகந்தை கொண்டவர்கள் இல்லை. உங்களுக்குள் இருப்பது அதீத நம்பிக்கை. என்னால சமாளிக்க முடியும் என்று நீங்கள் சொல்வீர்கள். நான் பார்த்துக்கிறேன் என்று மற்றவர்களை நிம்மதிப்படுத்துவீர்கள். எனக்கு பழக்கம் அஸ்பொட்டின் என்று சுமையை ஏற்றுக்கொள்வீர்கள். உங்களுக்கு அது நம்பிக்கை. ஆனால் பிரபஞ்சத்துக்கு அது ஒரு சவால் போல தெரிகிறது. பிரபஞ்சம் உங்களை நோக்கி மௌனமாக ஒரு கேள்வி கேட்கிறது. நீயே எல்லாம் சமாளிப்பேன் என்றாயே. சரி, இப்போ பார். அதனாலதான் உதவி கிடைக்காத சூழ்நிலை உருவாகிறது. ஆதரவு இல்லாத தருணம் வருகிறது. நீங்கள் தனியாக நிற்க வேண்டிய நிலை வருகிறது. இது தண்டனை அல்ல, இது பயிற்சி. இந்த காலகட்டத்தில் உங்கள் உணர்ச்சிகள் அதிகமாகும். இரவு நேரங்களில் மனம் அமைதியாக இருக்காது. உடல் படுக்கையில் இருக்கும். ஆனால் மனம் பழைய நினைவுகளுக்குள் சுற்றி கொண்டிருக்கும். என் வாழ்க்கையில ஏன் இப்படிதான் நடக்குது? நான் என்ன தவறு செய்தேன்? எல்லாருக்கும் சரியாக போவது போல இருக்கே, எனக்கு மட்டும் ஏன் இப்படி? இந்த கேள்விகள் ஒரு இரவுக்கு மட்டும் வராது. பல இரவுகள் தொடரும். ஒவ்வொரு இரவும் அதே சிந்தனை, அதே வலி. நீங்கள் பதில் தேடுவீர்கள். ஜோதிடத்தில், நேரத்தில், மனிதர்களில், உங்களில். ஆனால் எங்கும் பதில் கிடைக்காது. அந்த மௌனமே இந்த பகுதியின் முக்கியமான அம்சம். பிரபஞ்சம் அந்த நேரத்தில் பேசாது. அது விளக்கம் தராது. அது காரணம் சொல்லாது. அது உங்களை அந்த கேள்விகளோடு தனியாக விட்டுவிடும். ஏனென்றால் அந்த பதிலை வெளியில இருந்து சொல்ல முடியாது. அந்த பதில் உங்களுக்குள் தான் உருவாக வேண்டும். இந்த போராட்ட வருடங்களில் நீங்கள் மெதுவாக ஒரு உண்மையை உணர ஆரம்பிப்பீர்கள். எல்லாவற்றையும் தனியாக சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லோரையும் நம்ப வேண்டிய கட்டாயமும் இல்லை. எல்லா நேரத்திலும் நீங்கள் தான் வலிமையானவர் என்று நிரூபிக்க வேண்டியதும் இல்லை. ஆனால் அந்த உணர்வு ஒரே நாளில் வராது. அது ஒவ்வொரு இரவின் மௌனத்திலும், ஒவ்வொரு ஏமாற்றத்தின் பிறகும் மெதுவாக உருவாகும். இந்த காலகட்டம் முடியும் போது நீங்கள் பழைய மனிதர் இருக்க மாட்டீர்கள். வெளியில பெரிய மாற்றம் தெரியாது. ஆனால் உள்ளுக்குள் நீங்கள் வேறு மனிதராகி விடுவீர்கள். அதுதான் இந்த சோதனையின் நோக்கம். உங்களை உடைக்க அல்ல, உங்களை தெளிவாக்க. பிரபஞ்சம் இந்த பகுதியில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டுமே செய்கிறது. உங்களை தனியாக நிறுத்தி உங்களை நீங்களே புரிந்து கொள்ள வைக்கிறது. இதுதான் மேஷ ராசிக்காரர்களின் போராட்ட வருடங்களின் உண்மை. இது பயமுறுத்துவதற்கானது அல்ல, இது விழிப்புணர்வுக்கானது. 2026 பிரபஞ்சம் சொல்லும் உண்மையான செய்தி. மேஷ ராசிக்காரர்களே, இப்போ நாம் பேசப் போகும் பகுதிதான் இந்த முழு பயணத்தின் மையம். இதுவரை நாம் பார்த்தது உங்கள் கடந்த காலம், உங்கள் பழக்கங்கள், உங்கள் போராட்டங்கள். ஆனால் 2026 பிரபஞ்சம் உங்களிடம் பேசுவது கடந்த காலத்தை பற்றி அல்ல. அது உங்களிடம் பேசுவது நீங்கள் இனிமேல் யாராக வேண்டும் என்பதைத்தான். முதலில் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும்.
2026 என்பது பணம் கொட்டும் வருடம் இல்லை. எல்லாரும் சொல்வது போல திடீரென செல்வம் சேரும் வருடமும் இல்லை. இது திருமணம் உறுதி செய்யும் வருடமும் இல்லை. அதிர்ஷ்டம் வந்து கதவை தட்டும் வருடமும் இல்லை. இவையெல்லாம் வெளிப்புற விஷயங்கள். பிரபஞ்சம் இந்த வருடம் உங்களுக்காக தேர்ந்தெடுத்தது வெளிப்புற மாற்றம் அல்ல. 2026 என்பது அடையாள மாற்றம் செய்யும் வருடம். நீங்கள் இதுவரை உங்களை எப்படி நினைத்துக் கொண்டிருந்தீர்களோ அந்த அடையாளத்தை உடைத்து புதிய அடையாளத்தை உருவாக்கும் வருடம். இதுவரைக்கு நீங்கள் நான் எல்லாரையும் சமாளிக்கிறவன், நான் எல்லாருக்கும் உதவுகிறவன், என்னை யாரும் புரிஞ்சு கொள்ள மாட்டாங்க என்ற ஒரு அடையாளத்தோடு வாழ்ந்திருப்பீர்கள். அந்த அடையாளமே உங்கள் வாழ்க்கையின் பல வழிகளுக்கு காரணமாக இருந்திருக்கிறது. ஏனென்றால் அந்த அடையாளம் உங்களை அதிகமாக கொடுக்கச் செய்தது, குறைவாக பெறச் செய்தது. 2026 பிரபஞ்சம் அந்த அடையாளத்தை மெதுவாக அகற்ற ஆரம்பிக்கிறது. அது வலி இல்லாமல் நடக்காது. ஏனென்றால் பழைய அடையாளம் என்றால் அது வெறும் பழக்கம் அல்ல, அது உங்கள் பாதுகாப்பு உணர்வு. அதை விட்டுவிட மனம் தயங்கும். ஆனால் பிரபஞ்சம் உங்களை அங்கேயே நிறுத்தாது. இந்த வருடம் மேஷ ராசிக்காரர்களுக்காக சில விதிகள் வகுக்கப்பட்டிருக்கின்றன. அவை கட்டளைகள் அல்ல, அவை பாதுகாப்பு விதிகள். முதல் விதி மிகவும் முக்கியமானது. எல்லாரிடையும் எல்லாவற்றையும் சொல்லாதீர்கள். இதுவரைக்கும் நீங்கள் மனசில் இருப்பதை அப்படியே சொல்லும் பழக்கம் கொண்டவர்கள், சொன்னாதான் மனம் லேசாகும் என்று நினைத்தவர்கள். ஆனால் 2026 பிரபஞ்சம் சொல்லுவது வேறு. எல்லோருக்கும் உங்கள் வாழ்க்கையின் கதையை தெரிந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் கஷ்டங்களை கேட்பவர்கள் எல்லோரும் உங்களை காப்பாற்ற வரமாட்டார்கள். சிலர் கேட்பது ஆர்வத்திற்காக, சிலர் ஒப்பிடுவதற்காக, சிலர் பயன்படுத்துவதற்காக. இரண்டாவது விதி பதில் குறைவு, கவனிப்பு அதிகம். இதுவரை நீங்கள் உடனே பதில் சொல்வீர்கள். யாராவது குற்றம் சொன்னால் உடனே விளக்கம் தருவீர்கள். யாராவது தவறாக புரிந்து கொண்டால் உடனே திருத்த முயற்சி செய்வீர்கள். ஆனால் இந்த வருடம் பிரபஞ்சம் சொல்லுகிறது, பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எல்லாவற்றுக்கும் இல்லை. சில நேரங்களில் அமைதியாக கவனிப்பதுதான் உண்மையை முழுமையாக காட்டும். யார் உண்மையில் எப்படி இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் பேசும்போது அல்ல, அவர்கள் அமைதியாக இருக்கும்போதுதான் தெரியும். மூன்றாவது விதி, இது மேஷ ராசிக்காரர்களுக்கு மிகவும் கடினமான விதி. ஏனென்றால் நீங்கள் உதவி செய்யாமல் இருக்க முடியாதவர்கள். மற்றவர் கஷ்டப்படுவதை பார்த்தால் மனம் துடிக்கும். ஆனால் 2026 பிரபஞ்சம் தெளிவாக சொல்கிறது, உங்கள் எல்லையை தாண்டி உதவி செய்யாதீர்கள். உதவி செய்வது நல்லது, ஆனால் உங்கள் உடல், மனம், பணம், நேரம் எல்லாம் காலியாகும் அளவுக்கு உதவி செய்வது உங்களை மீண்டும் பழைய சுழற்சிக்குள் இழுத்துச் செல்லும். நான்காவது விதி, கோபம் இல்லை, தெளிவு. மேஷ ராசிக்காரர்களின் கோபம் கெட்டதல்ல, அது உடனடி உணர்ச்சி. ஆனால் அந்த கோபம் பல நேரங்களில் உங்களை தவறான முடிவுகளுக்கு கொண்டு போயிருக்கிறது. இந்த வருடம் பிரபஞ்சம் உங்களிடம் எதிர்பார்ப்பது கோபத்தை அடக்குவது அல்ல, அதை புரிந்து கொள்வது. கோபம் வந்தால் அதற்கு பின்னால் இருக்கும் வலியை பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள். தெளிவோடு செயல்படுங்கள், உணர்ச்சியோடு அல்ல. ஐந்தாவது விதி, வேகம் குறை, ஆழம் அதிகரிக்க. இதுவரை உங்கள் வாழ்க்கை வேகமாக ஓடியது. முடிவுகள் வேகமாக, உறவுகள் வேகமாக, வேலை மாற்றங்கள் வேகமாக. ஆனால் ஆழம் குறைவாக இருந்தது. 2026 பிரபஞ்சம் அந்த வேகத்தை குறைத்து ஆழத்தை அதிகரிக்க வைக்கிறது. மெதுவாக யோசிக்க, மெதுவாக நம்ப, மெதுவாக முடிவு எடுக்க. இது பின்னடைவாக தோன்றலாம், ஆனால் உண்மையில் இது நிலைத்த முன்னேற்றத்தின் ஆரம்பம். இந்த எல்லா விதிகளுக்கும் அடிப்படையில் இருக்கும் ஒரு பெரிய உண்மை இருக்கிறது. அதுதான் இந்த வருடத்தின் மைய வாசகம். நீங்கள் மாறினால்தான் உங்கள் வாழ்க்கை மாறும். கிரகங்கள் மாறவில்லை, நேரம் மாறவில்லை. இது கேட்க கடினமாக இருக்கலாம். ஏனென்றால் இதுவரை நீங்கள் பல விஷயங்களுக்கு வெளிப்புற காரணங்களை சொல்லி வந்திருக்கலாம். நேரம் சரியில்லை, மனிதர்கள் சரியில்லை, சூழ்நிலை சரியில்லை. ஆனால் 2026 பிரபஞ்சம் அந்த எல்லா காரணங்களையும் பக்கத்துக்கு தள்ளுகிறது. பிரபஞ்சம் உங்களை குற்றம் சொல்லவில்லை, அது உங்களுக்கு அதிகாரத்தை திருப்பிக் கொடுக்கிறது. உன் வாழ்க்கை உன் கையில்தான் என்று சொல்லுகிறது. இந்த உண்மையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் நாளிலிருந்து உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் ஆரம்பிக்கும். அந்த மாற்றம் வெளியில உடனே தெரியாது, ஆனால் உள்ளுக்குள் நீங்கள் ஒரு நிம்மதியை உணர்வீர்கள். இப்போ நான் என் வாழ்க்கையை நான் நடத்துறேன் என்ற உணர்வு வரும். 2026 மேஷ ராசிக்காரர்களே, நீங்கள் புதிதாக எதையும் அடைய வேண்டிய அவசியமில்லை. முதலில் நீங்கள் பழைய உங்களை விடுவிக்க வேண்டும். அதுவே இந்த வருடத்தின் மிகப்பெரிய பரிசு. இது அதிர்ஷ்ட வருடம் அல்ல, இது அடையாள மாற்ற வருடம். அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொண்டால் அதற்கு பிறகு வரும் வருடங்கள் உங்கள் வாழ்க்கையை வேறு நிலைக்கு கொண்டு போகும். இதுதான் 2026 பிரபஞ்சம் மேஷ ராசிக்காரர்களிடம் சொல்லும் உண்மையான நேரடியான செய்தி. மேஷ ராசிக்காரர்களே, இப்போது நாம் இந்த முழு பயணத்தின் கடைசி பகுதியில் இருக்கிறோம். இதுவரை கேட்டதும், உணர்ந்ததும், நினைத்ததும் எல்லாம் ஒரு இடத்தில் வந்து நிற்கும் தருணம் இது. இந்த பகுதி எதிர்காலத்தை பற்றி கற்பனை பேசுவதற்காக அல்ல. இது 2 பாதைகளை உங்கள் முன் வைத்து தேர்வு உங்களிடம்தான் இருக்கிறது என்று தெளிவாக சொல்லும் பகுதி. நீங்கள் இதை பின்பற்றினால் நீங்கள் மெதுவாக மாற ஆரம்பிப்பீர்கள். அந்த மாற்றம் வெளியே சத்தமாக தெரியாது, ஆனால் உள்ளுக்குள் மிக ஆழமாக உணரப்படும். முதலில் உங்கள் மீது மற்றவர்கள் வைத்திருக்கும் அணுகுமுறை மாறும். நீங்கள் எல்லோருக்கும் எல்லாம் செய்து கொடுக்கும் மனிதராக இல்லாமல் உங்களை மதிக்கும் மனிதராக மாறுவீர்கள். இதற்காக நீங்கள் யாரிடமும் கெஞ்ச வேண்டியதில்லை. நீங்கள் எல்லைகளை வரைய ஆரம்பித்ததும் மரியாதை தானாகவே உருவாகும். முன்பு போல யாராவது உங்களை சாதாரணமாக எடுத்துக்கொண்டால் அது உங்களை உடைக்காது. ஏனென்றால் நீங்கள் இனிமேல் உங்கள் மதிப்பை வெளியே தேட மாட்டீர்கள். அந்த நிமிடத்தில்தான் உண்மையான மரியாதை பிறக்கும்.
சிலர் உங்களை விட்டு தூரமாகலாம், ஆனால் அதற்கு பதிலாக உங்களை உண்மையாக மதிக்கும் சிலர் உங்கள் வாழ்க்கையில் நிலைத்திருப்பார்கள். பணம் பற்றி பேசினால் இது திடீர் செல்வம் தரும் பாதை அல்ல, ஆனால் மெதுவாக நிலைத்த பணவரவு உருவாகும். முன்பு போல பணம் வந்ததும் போனதும் ஆகாது. நீங்கள் இனிமேல் உணர்ச்சியின் அடிப்படையில் செலவழிக்க மாட்டீர்கள். முடிவெடுப்பதில் பொறுமை இருக்கும். அதனால் பணம் மெதுவாக வந்தாலும் அது நிலைத்திருக்கும். அந்த நிலைத்த தன்மைதான் நீண்ட கால நிம்மதியை தரும். உங்கள் வாழ்க்கையில் தவறான மனிதர்கள் மெதுவாக வெளியேற ஆரம்பிப்பார்கள். அதற்காக நீங்கள் யாரையும் தள்ள வேண்டியதில்லை, சண்டை போட வேண்டியதில்லை, விளக்கம் சொல்ல வேண்டியதில்லை. நீங்கள் மாறியதும், உங்கள் எல்லைகள் தெளிவானதும், தவறானவர்கள் தாங்களாகவே இடம் விட்டு விலகுவார்கள். அந்த விலகல் வழியாக இருக்காது. ஏனென்றால் அந்த நேரத்தில் நீங்கள் ஏற்கனவே அவர்களிடமிருந்து மனதளவில் விலகி இருப்பீர்கள். மிக முக்கியமாக உங்கள் மன அமைதி அதிகரிக்கும். முன்பு போல சிறிய விஷயங்களுக்கும் மனம் கலங்காது. எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த வேண்டும் என்ற அழுத்தம் குறையும். எல்லோரையும் திருப்திப்படுத்த வேண்டும் என்ற சுமை குறையும். அந்த அமைதியில் தான் ஒரு புதிய உணர்வு பிறக்கும். இப்போ என் வாழ்க்கை என் கையில் இருக்கு என்ற உணர்வு. இந்த உணர்வு தான் நீங்கள் இதுவரை தேடிய உண்மை வெற்றி. அது பதவி அல்ல, அது பணம் அல்ல, அது பிறர் பாராட்டு அல்ல, அது உங்கள் உள்ளுக்குள் உருவாகும் கட்டுப்பாடு. அந்த கட்டுப்பாடு வந்த பிறகு வெளியில் எது வந்தாலும் நீங்கள் உடைய மாட்டீர்கள். நீங்கள் இதை புறக்கணித்தால் இந்த பாதையும் உங்கள் முன்தான் இருக்கிறது. இது புதிய பாதை அல்ல, இது நீங்கள் ஏற்கனவே நடந்த பாதை. அதனால் இது எப்படி முடியும் என்பதையும் நீங்கள் நன்றாகவே அறிவீர்கள். அதே சுழற்சி மீண்டும் ஆரம்பிக்கும். நல்ல தொடக்கம், அதிக உழைப்பு, அதிக நம்பிக்கை, அதிக தியாகம். அதற்கு பிறகு அதே பிரச்சனை, அதே ஏமாற்றம், அதே தனிமை. நீங்கள் மீண்டும் அதே மனிதர்களை நம்புவீர்கள். மீண்டும் அதே தவறுகளை செய்வீர்கள். மீண்டும் அதே வலியை அனுபவிப்பீர்கள். அதே கண்ணீர், அதே இரவு சிந்தனைகள், அதே மனச்சோர்வு, மீண்டும் அதே புகார். எல்லாம் எனக்குத்தான் இப்படியா? நான் என்ன தவறு செய்தேன்? எனக்கு மட்டும் ஏன் இப்படி? இந்த கேள்விகள் புதியவை அல்ல. நீங்கள் ஏற்கனவே பல முறை கேட்ட கேள்விகள். பிரச்சனை என்னவென்றால், நீங்கள் அந்த கேள்விகளுக்கு வெளியில் பதில் தேடுவீர்கள். மனிதர்களில், நேரத்தில், விதியில். ஆனால் பதில் அங்கே இல்லை. பதில் உங்கள் முடிவுகளில் தான் இருக்கிறது. அதை நீங்கள் பார்க்க மறுத்தால் வாழ்க்கை மீண்டும் அதே பாடத்தை உங்களுக்கே சொல்லும். இந்த பாதையில் நீங்கள் சோர்வடைவீர்கள். என்னால இனிமேல் முடியல என்ற உணர்வு வரும். ஆனால் உண்மையில் நீங்கள் சோர்வடைவது வாழ்க்கையால் அல்ல, நீங்கள் மாற மறுப்பதால். மேஷ ராசிக்காரர்களே, இதை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பிரபஞ்சம் உங்களுக்கு ஒருபோதும் தண்டனை கொடுக்கவில்லை. நீங்கள் அனுபவித்த எந்த வலியும் தண்டனை அல்ல, அது பயிற்சி. ஒவ்வொரு ஏமாற்றமும் ஒரு பாடம், ஒவ்வொரு தனிமையும் ஒரு பயிற்சி, ஒவ்வொரு மௌனமும் ஒரு கேள்வி. பிரபஞ்சம் உங்களை உடைக்க முயற்சிக்கவில்லை, உங்களை தயார்படுத்துகிறது. வாழ்க்கை எளிதாக இருந்தால் நீங்கள் பழைய மனிதராகவே இருந்து இருப்பீர்கள். வலி வந்ததால் தான் நீங்கள் சிந்திக்க ஆரம்பித்தீர்கள். சிந்தித்ததால் தான் இப்போது இந்த உண்மைகளை கேட்கும் நிலையில் இருக்கிறீர்கள். இது எல்லாம் சீரற்ற சம்பவங்கள் இல்லை. இது ஒரு பயணம், ஒரு பயிற்சி. பிரபஞ்சம் கடைசியாக கேட்கும் ஒரே கேள்வி இதுதான். நான் உனக்கு பயிற்சி கொடுத்தேன், இப்போ நீ தேர்ச்சி பெற தயாரா? இந்த தேர்வில் தோல்வி என்றே இல்லை. மாறினால் முன்னேற்றம், மாறவில்லை என்றால் மீண்டும் அதே பாடம். தேர்வு உங்களிடம்தான். 2026 ஆண்டு உங்களை கட்டுப்படுத்தவில்லை, உங்களுக்கு அதிகாரத்தை திருப்பிக் கொடுக்கிறது. இந்த பயணம் இங்கே முடிவதில்லை. இதுதான் உண்மையான ஆரம்பம். ஜோதிடத்தை பொறுத்தவரை எங்கு பார்த்தாலும் ஒரு வார்த்தை தான் அதிகமாக கேட்கும். அதிர்ஷ்டம் வரும். இந்த வருடம் அதிர்ஷ்டம், அந்த மாதம் அதிர்ஷ்டம், இந்த கிரகம் மாறினால் அதிர்ஷ்டம். ஆனால் ஒரு விஷயத்தை யாரும் தெளிவாக சொல்ல மாட்டார்கள். அதிர்ஷ்டம் என்றால் உண்மையில என்ன? அது எங்கிருந்து வருகிறது? அது எப்படி வேலை செய்கிறது? பலர் அதிர்ஷ்டம் என்றால் எதுவும் செய்யாமல் கிடைப்பது என்று நினைக்கிறார்கள். திடீர்ன பணம், திடீரென வாய்ப்பு, திடீரென வாழ்க்கை மாறுவது. ஆனால் உண்மை அதுவல்ல. உண்மையான அதிர்ஷ்டம் என்பது ஒரே நாளில் வந்து விழும் விஷயம் அல்ல. அது நீண்ட காலமாக உங்கள் வாழ்க்கையில் சேர்ந்து கொண்டே வரும் சிறிய சிறிய விஷயங்களின் கூட்டு. உங்கள் முயற்சி, உங்கள் கடின உழைப்பு, உங்கள் ஒழுக்கம், உங்கள் பொறுமை, உங்கள் தொடர்ச்சி, இந்த எல்லாம் சேர்ந்தால்தான் ஒரு நாள் அது அதிர்ஷ்டம் என்று வெளியிலிருந்து தெரிகிறது. பலர் அதிர்ஷ்டத்தை கண்ணை மூடி நம்புகிறார்கள். இப்போ நடக்கும், அடுத்த மாசம் மாறும், இந்த வாரம் நல்ல செய்தி வரும். இந்த மாதிரி யோசிப்பதே நேரத்தை வீணாக்கும் ஒரு பழக்கம். ஏனென்றால் அந்த யோசனையில் செயல் இல்லை, தயாரிப்பு இல்லை, மாற்றம் இல்லை. நீங்கள் உண்மையை பார்க்க ஆரம்பித்தால்தான் வாழ்க்கையில் மாற்றம் நடக்க ஆரம்பிக்கும். நேர்மையாக உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். நீங்கள் உங்கள் உடலை எப்படி பார்த்துக் கொள்கிறீர்கள்? உங்கள் மனதை எப்படி பாதுகாக்கிறீர்கள்? உங்கள் நாளை எப்படி முடிக்கிறீர்கள்? உங்கள் நாளை எப்படி ஆரம்பிக்கிறீர்கள்? இதுலதான் அதிர்ஷ்டத்தின் அடிப்படை இருக்கிறது. இன்னைக்கு பலர் நான் ரொம்ப டயர்ட் என்று சொல்கிறாங்க, எனக்கு எனர்ஜி இல்லை என்று சொல்றாங்க, எதுக்கும் மனசு வரல என்று சொல்கிறாங்க. ஆனால் அந்த சோர்வுக்கு காரணம் வெளியில் இல்லை, அது நம்ம வாழ்க்கை முறையில் இருக்கிறது. இரவு நேரங்களில் மொபைல் போனை கண்ணை விட்டு பிரிக்காமல் மணிக்கணக்காக பார்த்து கொண்டே இருப்பது, மனதை தூங்க விடாமல்
தகவல்களை ஊட்டிக் கொண்டே இருப்பது. அப்படி இருக்கும்போது உடல் எப்படி நிம்மதியாக தூங்கும்? மனம் எப்படி ஓய்வு எடுக்கும்? நீங்கள் உண்மையாகவே உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வேண்டும் என்று நினைத்தால் ஒரு சிறிய பழக்கத்தை மாற்றுங்கள். இரவு 9 முதல் 10 மணிக்குள் மொபைல் போன் பயன்படுத்துவதை நிறுத்துங்கள். அந்த நேரம் உங்களுக்காக இருக்கட்டும், மனசுக்காக இருக்கட்டும். அந்த 1 மணி நேரம் உங்கள் நாளின் சுமையை மெதுவாக இறக்கி வைக்க உதவும். நிம்மதியாக தூங்குங்கள். தூக்கம் ஒரு சோம்பேறித்தனம் அல்ல, அது ஒரு சிகிச்சை, ஒரு பயிற்சி, ஒரு மறுசீரமைப்பு. நீங்கள் எவ்வளவு நல்லாக தூங்குகிறீர்களோ அவ்வளவு நன்றாக உங்கள் மூளை வேலை செய்யும். உங்கள் முடிவுகள் தெளிவாக இருக்கும். உங்கள் உணர்ச்சிகள் கட்டுப்பாட்டில் இருக்கும். அதற்கு பிறகு காலை நேரம். காலை சீக்கிரம் எழுவது வெறும் பழக்கம் அல்ல, அது ஒரு சக்தி. நீங்கள் எவ்வளவு சீக்கிரம் காலை எழுகிறீர்களோ அவ்வளவு சீக்கிரம் உங்கள் வாழ்க்கையில் ஒழுக்கம் உருவாகும். காலை நேரத்துல உலகம் இன்னும் அமைதியாக இருக்கும். அந்த அமைதி உங்கள் மனதுக்குள் ஒழுங்கை உருவாக்கும். அந்த நேரத்தில் சிறிது பிரார்த்தனை செய்யுங்கள். அது எந்த மதமாக இருந்தாலும் சரி. பிரார்த்தனை என்பதுவே வாழ்க்கையை நினைத்து ஒரு நிமிடம் நன்றி சொல்லுவது. நன்றி உணர்வு வந்தால் மனதில் குறை குறையும். குறை குறைந்தால் பயமும் குறையும். உணவிலும் கவனம் தேவை. ஆரோக்கியமான உணவு வெறும் உடலுக்காக அல்ல, மனதுக்காகவும். எது சாப்பிடுகிறோமோ அதுவே நம்ம சிந்தனையாக மாறுகிறது. கனமான சோர்வூட்டும் உணவு மனதையும் கனமாக்கும். எளிமையான சுத்தமான உணவு மனதையும் தெளிவாக்கும். இவையெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் போல தோன்றலாம், ஆனால் இதில்தான் பெரிய மாற்றத்தின் அடிப்படை இருக்கிறது. நீங்கள் இப்படி உங்கள் வாழ்க்கையை ஒழுங்காக அமைத்துக் கொண்டால் பிரபஞ்சம் தானாகவே உங்களுக்கு ஏற்ற வாய்ப்புகளை கொண்டு வரும். அது மாயமில்லை, அதிர்ஷ்டமில்லை, அது இயற்கையின் விதி. ஒழுங்கான வாழ்க்கை ஒழுங்கான வாய்ப்புகளை ஈர்க்கும். 2026ஆம் ஆண்டு முடிவில் மேஷ ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் கண்டிப்பாக இருக்கும். அது எல்லோருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, உங்கள் சிந்தனை மாறும், உங்கள் பழக்கம் மாறும், உங்கள் வாழ்க்கை மாறும். அந்த மாற்றம்தான் உண்மையான அதிர்ஷ்டம். பிரபஞ்சம் சொல்லுவதை கண்ணை மூடி நம்பாதீர்கள். அதே நேரத்தில் காதை மூடி புறக்கணிக்கவும் செய்யாதீர்கள். உண்மையை மட்டும் பாருங்கள். செயலுக்கு இறங்குங்கள். நேரத்தை வீணாக்காதீர்கள். இப்போ நடக்குமா என்று யோசிக்காதீர்கள். நான் இப்போ என்ன சென்றேன் என்று யோசியுங்கள். அப்போதான் நடக்க வேண்டியது சரியான நேரத்தில் நிச்சயமாக நடக்கும். இதுதான் 2026ஆம் ஆண்டுக்கான பிரபஞ்சத்தின் கடைசி தெளிவான செய்தி. எவ்வளவு நேரமாக நீங்கள் இதை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்களோ அவ்வளவு நேரமாக உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம், வேதனை, வலி இருக்கிறது என்பதையும் அது சொல்லுகிறது. சாதாரண மனநிலையில் இருப்பவர்கள் இவ்வளவு நேரம் கவனமாக கேட்க மாட்டார்கள். உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று மாற வேண்டும். உங்கள் குடும்பத்திற்காகவோ, உங்களுக்காகவோ, நீங்கள் சுமந்து கொண்டிருக்கும் பொறுப்புகளுக்காகவோ ஒரு நல்ல மாற்றம் வர வேண்டும் என்ற ஆழமான ஆசை உங்களுக்குள் இருக்கிறது. மேஷ ராசிக்காரர்களே, அந்த ஆசை வீணாக போகாது. நீங்கள் பட்ட கஷ்டங்களையும் நீங்கள் பொறுத்த வலியையும் பிரபஞ்சம் கவனித்துக் கொண்டே இருக்கிறது. 2026ஆம் ஆண்டு அந்த மாற்றத்திற்கான வழியை பிரபஞ்சம் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டும். அது உடனடி மாயமாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நிலைத்த உண்மையான மாற்றமாக இருக்கும். நம்பிக்கையோடு இருங்கள். உங்களை நீங்களே குறை சொல்ல வேண்டாம். நீங்கள் நடந்த பாதை தவறானது இல்லை. அது உங்களை இன்றைய தெளிவுக்கு கொண்டு வந்த பாதை. இனிமேல் நடக்கப் போகும் பாதை அதிக அமைதியும் தெளிவும் நிலைத்த முன்னேற்றமும் கொண்டதாக இருக்கும். எல்லாமே நல்லதற்காகத்தான் நடக்கும். நடக்க வேண்டியது சரியான நேரத்தில் நிச்சயமாக நடக்கும். பிரபஞ்சம் உங்களை கைவிடவில்லை. இப்போதுதான் உங்களை வழிநடத்த ஆரம்பித்திருக்கிறது. வாழ்க வளமுடன். இந்த செய்தி உங்களுக்குள் ஏதாவது ஒன்றை தொட்டிருந்தால் பிரபஞ்சத்தின் குரல் இனிமேலும் உங்களோடு பேசும்.